போட்டா எல்லாமே போட்டா நான் வர சொல்கிறேன்னா நீங்கள் வர மாட்டேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா பிடிக்க முடியும், சங்கடத்தில் போய் முடியுது பாருங்கப்பா. அதெல்லாம் இன்னொரு ஆள் வந்து சொல்லி இதெல்லாம் நமக்கு இந்த இதெல்லாம் பிடிக்காது. நீங்களே இப்போ எவ்வளோ நாள் ஆச்சு? பாலாலாம் என்கிட்ட 10 வண்டி வாங்கியிருக்காப்புல. நான் தான் 10 வண்டி வாங்கியிருக்கேன். நான் தான் அந்த லைனே அவனுக்கு உருவாக்கி கொடுத்தேன். இது வரைக்கும் அவனுக்கு எவ்வளோ லேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஆர்டிபி சொன்னதும் கிடையாது, வச்சதும் கிடையாது. நீ எதுவுமே வந்து சும்மா போலீஸ் சொல்கிறது நம்ம நியாயமான தவறாக சொல்லலை உங்கள்கிட்ட. நீங்கள் நேராக அவங்க நீங்கள் கூப்பிட்ட டயத்துக்கு வரும்போது நான் கூப்பிட்ட டயத்துக்கு வர முடியல. இப்போ நீங்கள் வந்தீங்க ஒரு ஃபோன் அடிச்சுன்னா வந்திருப்பேன். எங்கேயான இருந்தேன் நீ வந்தீங்க எனக்கு தெரியுமா? இன்னொரு அரை மணி நேரம் கிளம்பியிருப்பீங்க நீங்கள். ஆள் இல்லை இது நடந்திருக்குமா? கேட்டேன் இவெல்லாம் இங்கே நான் மாட்டிகிட்டு இருந்தேன். மாட்டிட்டு தான் இங்கே போனேன். அப்புறம் கேட்டாருக்காள் ஐயா என்னாச்சுன்னு. இந்த மாதிரி ஓரம் மலைன்னு சொன்னோன்னே அவர் முடிச்சிருக்காரு. இப்போ என்ன நிலவரம்னா அந்த ஆர்சி ஓனர் இல்லாமல் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. அந்த ஆர்சி அந்த பழைய ஓனர் இல்லாமல் எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. வண்டி செத்து போன வண்டி நம்ம உருவாக்குறோம். ஏன்டா லேட் ஆனது காரணம் உங்களுக்கு தெரியும். எஃப்சி எடுக்கிறப்ப தெரியும் எதுக்கு லேட் ஆச்சு ஏது ஆச்சு உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அது எனக்கு அது உங்களுக்கு தான் தெரியும். சரியா கரெக்டாக அவர் என்ன சொல்கிறார், ஒரு வாரத்தில் வேலையை முடிச்சார். இதுக்கு தான் உங்களை நான் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். வாங்கப்பா வாங்கப்பா என்னையில நான் கூப்பிட்டு நீங்கள் மெட்ராஸ் போயிட்டீங்க. நான் எங்கள் சித்தப்பா தவறிட்டாங்க. இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வேறு உங்கள் மேலே தப்பு கிடையாது, என் மேலே தப்பு கிடையாது. புரோக்கருக்கு இடையில கீழே விழுந்து கால் உடஞ்சிருச்சு. அவர் ஆக்சிடென்ட் ஆகி பாருங்கள். அவர் நான் நல்லா நடந்தவர் பிளேட் வச்சு நடந்துட்டு இருக்காரு. இப்போ அவர் அந்த 40 நாளாக வீட்டில் படுத்தனால தான் இப்படி பஞ்சாயத்து. இதான் விஷயம் நடந்தது. சந்தர்ப்ப சூழ்நிலை தான். யாரும் உங்களை ஏமாற்றி என்னை ஏமாற்றலாம் கிடையாது. உங்களை வச்சு எனக்கு 2 வேலை வரணும். என்னை வச்சு உங்களுக்கு யார் மனிதன் வந்து யாரும் ஏமாற்றி பிழைக்கூடாது. நான் சூழ்நிலை சொல்லிடுறேப்பா என்னால் தான் இப்போ லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டா அந்த ஆதார் கார்டை கொடுங்க. அது நீங்கள் கொடுத்த மிஸ் ஆகிடுச்சு. சரியா முடிச்சு கொடுத்து உங்களுக்கு கரெக்டாக ஒரு வாரத்தில் எல்லா வேலையும் முடிஞ்சிடும் பக்காவாக. நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. அப்படி பயப்படுற மாதிரி இருந்தால் சனிக்கிழமை வந்து உங்கள் பணத்தை வாங்கிக்கணும். இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆமாம் அப்படி பயப்படுற மாதிரி இருந்தால் நம்பிக்கை இருந்தால் முடிச்சு தரேன். இல்லையா சனிக்கிழமை உங்கள் ரூபாய் சனிக்கிழமை திங்கக்கிழமை உங்கள் ரூபாய் வாங்கிக்கிறேன். நான் கொடுத்துறேன். புரோக்கர்கிட்ட நான் வாங்குறேன் வாங்காமல் என்னோட படம் என்னை நம்பி நீங்கள் கொடுத்துருக்கீங்க. பிரச்சனை நான் உங்களுக்கு கொடுத்து சரியாக 2 ஆப்ஷன் சொல்லிட்டேன். இப்போ புக்கு ஆர்டர் இருக்குது புரோக்கர்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் அதான் நல்லபடியாக இன்றைக்கி என்னத்துக்கிழமை வெள்ளி வியாழன் அடுத்த வெள்ளிக்குள்ளே எல்லா பிரச்சனையும் முடிச்சிருவேன். அப்படி இல்லையா திங்கக்கிழமை உங்கள் பணத்தை வாங்கி நம்பிக்கை போட்டாவும் ஆதார் கார்டு மட்டும் வைங்க. கொண்டு வந்திருக்கீங்களா இல்லை நான் வந்து வாங்கிக்கவா? அங்கே வந்து வாங்கிக்கிறீங்களா? நான் நாளைக்கு காலையில் தான் வர முடியும். என்னால் நான் வரலாட்டினால யாரையும் அமுச்சு விடுவேன். சரியா அந்த லைனில் கேட்டுக்கோங்க. என்ன ஆகும் அப்படிலாம் அவங்க இது பண்ண முடியாது. அன்றைக்கி ஆட்டோ வச்சுருந்தார்ல அங்கே ஆடியோ. ஆமாம் ஆமாம் அது பேர் என்ன? அது பேர் நல்ல பேர் டக்குன்னு வரணும். செல்வம் 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 முருகனா செல்வம் செல்வம். அது ஃபோன் நம்பர் இருக்கா? அவர் செல் நம்பர் ஏற்றலையே. செல்லு மாற்றிட்டேன்ப்பா இடையில. நீங்கள் செல்ல மாற்றி செல்லு மாற்ற எல்லா நம்பரும் தொலைஞ்சிது. அவர் நான் ஃபோன் பண்ணார். அவர் இடையில நான் தான் போக சொன்னேன். போக சொல்ல முடியாதனால அவருக்கு உங்கள் நம்பர் தரல. அவரும் பாவம் வரல. நாளைக்கு காலைல நான் வந்து வாங்கிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நான் யாரும் அமுச்சு விடுவேன். வர முடியலன்னா அவ்வளோதான். உங்களுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை எல்லா பிரச்சனையும் முடிச்சு விட்ருவேன். சரியா நம்பிக்கையாக போங்க. நான் தொழில் பண்ணுறேன். உங்களை ஏமாத்தலை. இன்ன வரைக்கும் நம்புவேன். நான் அங்கிட்டு போனேன். என் மேலே தான் தவறு, உங்கள் மேலே தவறு கிடையாது. சரியா ஓப்பனாக சொல்கிறேன். என் மேலே தவறு. புரோக்கர் கூப்பிட்றதுனால நானும் வர முடியல. கடையை போட்டு நான் எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு வாரம் அங்கிட்டு ஊருக்கு போட்டு கேதம் பூரா வந்துட்டு வாங்கிட்டு போ வர வேண்டியது. எங்களை போட்டு அலைய வைக்கிற காசு உனக்கு தான் காசு ஆட்டோலாம் போக போகிறேன். ஆட்டோ அவருக்கு 200 மணி எப்போ 200 கொடுத்தாச்சு. அவர் கூட்டு போகிறாங்க. ஏன் நாங்கள் ஏன் காசு வாங்கிக்காது காசு நான் சொல்லல. அந்த 2 வர சொல்லிட்டாங்களா? பொறுமையாக அது சொல்லலையா? இப்போ காசு கேட்குறாங்க கையில் வாங்க. நான் அனுப்பிச்சு விட்றேன். காசு நான் கொடுத்தேன் எல்லாத்துக்கு. காசு கொடுத்தியா? காசு கொடுக்கலண்ணா. டூவில் வர சொல்கிறேன். டூவில் ஏறிப்போ காசு கொடுத்தா அமைதியாக போகிறேன். நான் சாயந்தரம் காலையில் நீங்கள் வரலாப்பா வந்து வாங்கிக்கிறேன். இந்த ஃபோட்டோ ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் சரியா? இது மாற்றம் இல்லையா? இந்த மாற்றம் கிடையாது. டீ சாப்பிட்றீங்களா? இப்போ சாப்பிடுவேன். ஒன்றும் நாங்கள் சொன்னதே தண்ணி கொடுக்குறாரு. இருப்பியா லேட்டில் வந்து அந்த வேலை முடிஞ்சா போடுவாங்க. நம்ம தான் போய் அவங்க வண்டி தான் அவங்க பிடிச்சி விட முடியும். நம்ம போய் ஏனுக்கு போக சொல்கிறேன் கேளு. என்ன பொருள் மாற்றம் வைக்கணும் உனக்கு தெரியும். வண்டி உதவி கூட போனேன்னு கேட்பாரு. நான் போகாமல் என்ன பண்ணிட்டு கேட்பாங்க இருக்க மாட்டாங்களா? தூங்குற மணி தராங்களா? இல்லப்பா நம்ம ஒரு நம்பளத்தை எடுத்து கிடக்கா. அந்த லேத்துலேருந்து வந்தேன். வந்தானே பா எங்க வெளியே போயிருக்காண்டான்னு சொல்லிட்டு அவன்
ஃபோன் பண்ணுன்றியா? இல்லை நான் கொஞ்ச நாளுக்கு வந்து எழுப்பி விட்டேன் நான் நல்லா தூங்கிட்டு நான் வந்து எழுப்பி விட்டேன் நாளைக்கு காலை வரலாப்பா சரி வாங்க நினைக்கிறேன் சரி வரேன் படுத்து கிடைக்கான 2 போட்டாவும் ஒரு 4 கலெக்ஷன் சரி அதான் வேற கொடுத்தது அது என்னாச்சு அது வந்து இது கொடுத்தாச்சுப்பா, இது வந்து வேற இருக்கு பேர் மாத்துறது. பேர் மாத்திரம் ஒரேடியா பிரச்சனை முடிச்சுக்கோ. சரி வாரம் போயிட்டு வரேன் 2:30 முடியும் சொல்லியிருக்கான். வந்தானே நான் வரேன் போயிட்டு வரேன் ஐயா வாங்கயா நான் வந்தானே